எண் 13 இரண்டாம் வகுப்பு A1 எல் மகிழினி. அனைவருக்கும் வணக்கம். என் பெயர் மகியாலினி. நான் இரண்டாம் வகுப்பு படிக்கிறேன். கல் தோன்றி மண் தோன்றா காலத்தில் முன் தோன்றிய மூத்த முடியாம் எம் தாய்மொழியாம் தமிழுக்கு முதல் கண் வணக்கம். நஞ்சையும் புஞ்சையும் கொஞ்சி விளையாடும் இந்த தஞ்சை தரணியிலே நக்கீரர் வழிவந்து தீர்ப்பு வணங்க வீட்டிற்கும் நடுவர் அவர்களே மற்றும் எம் பள்ளி தாளாளர் அவர்களே, ஆசிரியர் பெருமக்கள் அவர்களே மற்றும் என்னுடைய சகோதர சகோதரிகளே, அனைவருக்கும் வணக்கத்தை உரித்தாக்கி உரையை தொடங்குகிறேன். நான் எடுத்துக்கொண்ட தலைப்பு எச்செல்வம் வாழ்வில் இன்றியமையாதது. இங்கு சந்தேகத்திற்கு இடமே இல்லை. கல்வி செல்வமே வாழ்வில் இன்றியமையாதது. கல்வி ஏழைகளுக்கு செல்வம், செல்வந்தருக்கு அணிகலன், வீட்டிற்கு விளக்கு, நாட்டிற்கு பாதுகாப்பு. அதனால் தான் ஐயன் வள்ளுவர் கேடில் விழுச்செல்வம் கல்வி ஒருவருக்கு மாடல்ல மற்றேவே என திருக்குறளில் அழகாக தெரிவித்துள்ளார். கல்வி ஒன்று தான் வீட்டையும் இந்த நாட்டையும் உயர்த்தக்கூடியது. படிக்காமல் இருப்பதை விட பிறக்காமல் இருப்பதைமே என கூறினார் பேரறிஞர் பிளாட்டோ. பெற்ற பிள்ளை கைவிட்டாலும் கற்ற கல்வி கைவிடாது என்றார் மகாத்மா காந்தியடிகள் அவர்கள். எவ்வளவு பெரிய கோடீஸ்வரனாக இருந்தாலும் தன் பிள்ளைக்கு வீடு மனை தோட்டத்தை மட்டுமே சொத்தாக கொடுக்க முடியும். தன் பெற்ற கல்வியை சொத்தாக கொடுக்க முடியாது. மருத்துவர் மகன் என்பதால் மருத்துவமனைக்கு சென்று வைத்தியம் பார்க்க முடியுமா? வழக்கறிஞர் மகன் என்பதால் நீதிமன்றம் சென்று வழக்காட முடியுமா? ஆசிரியர் மகன் என்பதால் பள்ளிக்கூடம் சென்று பாடம் தான் நடத்த முடியுமா? முடியாது. தான் பயின்று கல்வி கற்றால் மட்டுமே இதையெல்லாம் செய்ய முடியும். சமீபத்தில் வந்த ஒரு தமிழ் திரைப்படத்தை கதாநாயகன் தான் தெளிவாக கூறியிருப்பார். சிதம்பரம் நம்ம கிட்ட காடு இருந்தா எடுத்துக்குவானுங்க, காசு இருந்தா பிடுங்கிக்குவானுங்க. ஆனா நம்ம படிப்பை மட்டுமே நமக்கு தந்தி எடுத்துக்க முடியாது. ஜெயிக்கணும் நினைத்தால் படி என்று எந்த செல்வம் இருந்தாலும் எடுக்க எடுக்க குறைந்து கொண்டே இருக்கும். ஆனால் கல்வி செல்வம் மட்டுமே எடுக்க எடுக்க ஊற்றெடுத்து கொண்டே இருக்கும். ஆகவே கல்வி செல்வமே இன்றியமையாதது. இறுதியாக ஒன்று மட்டும் கூடி விடை பெறுகிறேன். அன்னச்சத்திரம் 1000 வைத்தல், ஆலயம் 10,000 நாட்டல், அன்னவாயினும் புண்ணியம் கோடி, ஆங்கோர் ஏழைக்கு எழுந்தறிவித்தல் என பாரதியாரின் கவிதைக்கேற்ப நமது பள்ளி தாளாளர் அவர்கள் இன்னும் பல பள்ளிகளை திறந்து அல்ல அல்ல குறையால் அச்சய பாத்திரம் கல்வியை கொடுக்க வேண்டி கேட்டுக்கொண்டு விடை பெறுகிறேன். நன்றி.